நித்யா மேனன் விஜய் சேதுபதி பத்தி பேசுவோம். அவங்கள பத்தி பேச மாட்டேன். ஆகாச வீரனையும் பேரரசியை பத்தி தான் பேரரசி ஏன் இப்படி கோபமா இருக்காருன்னு பேசி ஏதோ ஒன்று டார்ச்சர் பண்றாரு. பிரேக் வித்தவுட் பிரேக்கே விட மாட்டாரு. 7 மணிக்கே ஷார்ட் வச்சு சாவடிக்கிறான். 6:20 வரைக்கும் போறான். சார் இதெல்லாம் உண்மையிலே காதுல விழுந்துச்சா? 100% கண்டிப்பா கேட்கும். உங்க வேகமா ரெடி ஆயிட்டு வந்தாலும் உங்களுக்காக வெயிட் பண்றாங்கன்னு சொல்ல வைக்கிறது இல்ல. எனக்கிட்டே வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அந்த குழந்தை அவங்க குழந்தையா அப்படின்னாங்க. நான் ஆமான்றுவேன். அது ஃபெயிலியர் வந்து பைனாப்பிள் அரைச்சு ஜூஸ் போட்டு பார்த்தோம். அந்த படத்தை ஃபெயிலியர் நல்லா பார்த்துக்கல. ஆகாசம் நல்லா பார்த்துக்கலன்னா அதான் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே சார். அவங்கள பயமுறுத்த தான் யூஸ் பண்ணுவாங்க. சொல்லிடுவாரு அவங்க அப்பா கிட்ட, நிஜ அப்பா கிட்ட போனோம்னா என்கிட்ட வரியா அப்படின்னு கேட்டோன்னா பயந்து திரும்பி அவங்ககிட்ட போயிடுவாங்க. வீடியோ காலில் இப்படி ஜூமில் இருப்பாங்கல்ல, இப்படி போயிட்டு முன்னால் வந்து இப்படி போவாங்க, இப்படி போயிட்டு திருப்பி இப்படி இப்படி அப்படி வந்துட்டு ஒரு தடவை லேப்டாப்பை இடிச்சிட்டிங்க நினைக்கிறேன். இதில் ஃபோன்லேயே இதில் இருந்திருக்காங்க, இது இடிச்சுக்கிட்டு இப்படி. ஸோ ஆக்டர்ஸ் வந்து இல்லை நான் செருப்பு போடாமல் பண்ண மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் அப்படி தான் இருப்பேன்னு சொன்னால் இது பண்ண முடியாது. நடிப்புக்கு தீனி போடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. என்ன ஒரு ரிசர்ச்சில் ராமையாவத்தர் என்ன பண்ணுவார்னா, சூத்திரவாள் இப்படி தான்டா கணக்கு போடணும்னு சொல்லி இப்படி ரைட்டு போடுவார். நான் கணக்கு இப்படி போட்டிருப்பேன், அவர் ரைட்டை இப்படி போட்டிருப்பார். அப்போ என் எழுத்தே மாறுது. அந்த இன்னைக்கே என் எழுத்து நல்லா இருக்குன்னா அந்த மேரி டீச்சர் எனக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. நான் அந்த கதையை எழுதுனவன். நீங்கள் ஏன் யாரையோ வச்சு பூ போட்டு பார்த்தீங்க, என்னை ஒரு தடவை பூ போட்டு பாருங்கன்னு சொல்கிறேன். சரி ஓகே, டேரக்டர் வச்சு ஒரு தடவை பூ போட்டு பாருங்கன்னு சொன்னாங்க. எனக்கு குறி வந்துருச்சு. சில திரைப்படங்களை வந்து நம்ம வந்து ட்ரெய்லர், டீசர் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது தான் படம் பார்க்கலாமா வேணாமான்னு வந்து ஆடியன்ஸ்குள்ளே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும். படத்தோட போஸ்டர் பார்க்கும்போதே படத்தை போய் பார்த்துடணும்ப்பா ரிலீஸ் ஆன உடனே அப்படின்ற ஒரு இம்பாக்ட் கிடைச்சிருக்கு. இவங்க 2 பேரை பற்றி சொல்லுங்கள். போஸ்டர் பார்த்தா தோணுது இல்லை? தோணுது, எல்லாருக்கும் தோணுது, சந்தோஷம். இது கதை எழுதும்போதே வந்து ஒரு 50-50 தான். ஹீரோ கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர் ரெண்டுமே வந்து ஈக்குவலான இது இருந்தது. அப்போ வந்து சீன் பார்க்கும்போதே அது செம்ம டஃப்பாக இருந்தோம். இது ஏன்னா ஒரு ஆகாசவரன் நடிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட பேரரசி டஃப் கொடுக்கணும். பேரரசி பேசுனா ஆகாசவரன், டாம் அண்ட் ஜெரி அந்த மூடு தான் படம் ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்காக தான் ரக்கடு லவ் ஸ்டோரின்னு வச்சோம். அப்போ இந்த ஆகாசவரன் யார் அப்படிங்கும்போது கதை எழுதும்போது எனக்கு சேது சார் தான் தோணார். இவர் தான் அதை பண்ண முடியும் அப்படின்னா. ஏன்னா இவர் மட்டும்தான் பண்ண முடியும். அதை நான் உண்மையாகவே சொல்லுவேன். ஏன் மற்றவங்களாம் பண்ண முடியாதா அப்படின்னா பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது தான் அது தெரியும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த கதை ஸ்டார்ட் ஆகுறதே வந்து ஒரு மாதம் ஸ்டார்ட் ஆகும். மாதம் போயிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு எமோஷனாக மாறும். எமோஷன் வந்து காமெடியாக மாறும். காமெடி வந்து எமோஷனாக மாறும். குழப்பம் கதையே வந்து அந்த கேரக்டர் வந்து மாறி மாறி பண்ணும். அது எல்லா ஹீரோவும் பண்ணும்போது அது ஏற்றுக்க முடியுமான்னு தெரியாது. புரியுதுங்களா? காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பார், அது சீரியஸாக மாறும். சீரியஸ் மாறுறது காமெடியாக மாறும். அப்போ மாறிக்கிட்டே இருக்கும் அந்த கேரக்டருடைய ஆர்க்கே வந்து ஒரு மாதிரியான. நித்யா தான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க, இது என்ன ஜேனர்னே சொல்ல முடியாது அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. இப்போ இது ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியாது. இது ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது. இதுக்குள்ள எல்லா ஜேனருமே இருக்குது. அப்போ அந்த கேரக்டர் மூடு மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து சேது சார் செம்ம ஆப்டாக இருப்பாருன்னு தோணுது. அது சூப்பராகவும் அது நல்லா வந்து அது படம் பார்க்கும்போது நானே சூப்பர்னு சொல்கிறத விட உங்களுக்கு டீசர் பார்க்கும்போது நீ அடுத்து ட்ரெய்லர் இது வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிடும், ஓகே அவர் சொன்னது கரெக்டு அப்படின்னு. அப்போ ஆப்போசிட்டு அப்படின்னா அதுதான் அதுக்கு கரெக்டாக கவுண்டர் கொடுக்குற ஒரு கேரக்டராக இருக்கணும். அப்படிங்கும்போது எனக்கு கதை எழுதும்போது நித்யா தான். எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், ஒவ்வொரு படத்துலையுமே அது மொதல் படத்தில் இருந்து போன படம் வரைக்கும் நான் ஒரு கேரக்டரை நினச்சி எழுதுவேன். அது வேற ஒரு கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர் வந்து வேற வந்துடுவாங்க. நான் நினச்சவங்க இது வரைக்கும் எனக்கு படத்தில் கிடைச்சதே கிடையாது. ஒவ்வொரு படமுமே வந்து எழுதுறது ஒன்றா இருக்கும், படத்துக்குள்ளே வந்தவங்க ஒருத்தங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் மட்டும்தான் எனக்கு நான் யாரை நினச்சி எழுதணுன்னோ அவங்க 2 பேருமே வந்திருக்கிறாங்க. அதுவே எனக்கு பெரிய. அங்கேயே வந்து கதை சொல்லும்போதே சார் விஜய் சேதுபதி நித்யா மேனன் அப்படிங்கும்போது கதை கேட்குறது சார் செம்ம காம்பினேஷன் சார் அப்படி கதை கேட்கும்போதே அந்த இது வரும். இப்போ ஆடியன்ஸுக்குமே இப்போ கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது செம காம்போ செம பேர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது அழகாக 2 பேருமே செம்மையாக ஒர்க் ஆகுது. அது அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும். எதுக்காக எங்களுக்குமே அது செம்ம ஃபன்னாக இருந்தது. அது ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கணும். அது நாங்கள் ஏன்னா ஒரு ஆக்டருக்கு கிடைக்கிற ஸ்பேஸும் கோ ஆக்டர் வந்து ரொம்ப முக்கியம். நான் நித்யாவோட ஒர்க் பண்ணது வந்து ப்ளஸ் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு இப்போ ஒருத்தர் மட்டும் நல்லா பண்ணாங்கன்னா அது வந்து
நல்லா அவ்வளோ இதுவாக kick இருக்காது. இருக்காது. ஆமாம். இன்னொரு ஆக்டரு அவங்க ஏதாவது பண்ணும்போதில் உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான். இப்போ நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் சும்மா போகிற ஒருத்தர் நோண்டி விட்டு நீங்கள் வம்புக்கு இருந்தால் சண்டை நடக்கணும். ஆமா அந்த மாதிரி தான் நல்ல விஷயமும் அப்படி தான். இந்த வடிவேல் சார் படத்தில் ஒன்றுங்களே மண்டபத்திரம்னு ஒரு அந்த மாதிரி. ஏன்னா இவர் ஒன்று போட அவர் ஒன்று பண்ண ஒரு பிரச்சனை ஆகுதுல. அந்த மாதிரி இன்னொரு ஆக்டர் அவங்க எதையாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இல்லை எதையாவது ஒரு பாயிண்டில் அவங்க எதாவது பண்ணும்போதில் அது இன்னொருத்தருக்கு ஃபீட் அது. ஸோ என்கிட்டே வந்து நித்யா நானும் நிஜத்தை அடிக்கும்போது செம்ம போட்டியாக இருந்தாங்க. நாங்கள் போட்டி போட்டால் அது போட்டி போடுற இடமும் இல்லை ஒன்று. இல்லை நீங்கள் அது என்ன சார், நீங்கள் 2 பேரும் போட்டியாக நினைக்கல சார். ஆனால் பார்க்குற நம்ம யூனிட்லேயே பார்த்தோம்னா 2 பேருக்கும் காம்பினேஷன்னா வந்து நின்றுவாங்க பார்த்தீங்களா, சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. பொதுவாகவே என்னென்னா ஒரு ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா டைரக்ஷன் டீமும் கேமரா டீம் 2 தான் இருக்கும். மேக்கப்லாம் கொஞ்சம் தூரில் நின்று வாட்ச் பண்ணி அவ்வளோதான் இருக்கும். மற்ற எல்லாம் போய் அங்கிட்டு ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு பேட்டா விஷயம் பேசுறது, டேரக்டர் ஏன் இவ்வளோ கோபமாக இருக்காருன்னு பேசி ஏதோ ஒன்று டார்ச்சர் பண்ணுறாரு. பிரேக் வித்தவுட் பிரேக்கே விட மாட்டுறாரு. 7 மணிக்கே ஷார்ட் வச்சு சாவடிக்கிறான். 6:20 வரைக்கும் போகிறான். கண்டிப்பாக கேட்கும். எவ்வளோ வேகமாக ரெடி ஆகிட்டு வந்தாலும் உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்ல வைக்கிறது இல்லை. நம்ம ஒன்றுமே பண்ணிக்க மாட்டோம். காஸ்டியூம் மாற்ற நேரம் காஸ்டியூம் மாற்றி வந்துடும். என்ன நித்யா இது வரைக்கும் லேட் பண்ணி நான் பார்த்தல. சாதாரண பொண்ணுங்க ரெடியா இல்லை, அவங்களும் சீக்கிரம் வந்துடுவாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு ரொம்ப பங்க்சுவலா சீக்கிரமா வேற வந்திருந்தாங்க. நான் ஐ அம் ஆல்வேஸ் ஆன் டைம். இல்ல அவங்களுக்கு வந்து இல்ல டைம் இல்லங்க, டைமுக்கு வந்தாலும் இல்ல அவங்க ஸ்பீட் அப்படிங்க. இல்ல நம்ம அவங்க ஸ்பீட் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி. அவங்க அது வந்து 7 o'clock அப்படி இருப்பாங்க. 7:10 ஆச்சுன்னா அவங்களுக்கு பேஷன்ஸ் இல்லை. அதுதான் அந்த ஒரு 10 minutes அவங்களுக்கு வந்து பெரிய டைம் மாதிரி அவங்களுக்கு ஃபீலிங். அதுதான் 10 நிமிஷம் அப்படிங்கிறது வந்து நமக்கு அது பெரிய டைம். இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு கோவம் வருது, ஏன் ஷூட்டிங் மாதிரி ஏன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு. புரியுது சார், புரியுது. இப்போ ஒரு நாள் 7 காஸ்டியூம் சேஞ்ச் உங்களுக்கு. இவங்க இது வரைக்கும் பண்ண படங்களில் 7லாம் இப்போ காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இல்லைல்ல. ஆனால் நான் நினச்சி வச்சுருந்தது 9. அந்த 2 எடுக்கலன்னு எனக்கு வருத்தம். அவங்களுக்கு 7 எடுத்துட்டீங்கிறது சந்தோஷம். சார் சொன்னது கரெக்ட் தான். அப்ப நம்ம என்ன பண்ணாலும் அதான் பிரச்சனை. என்னமோ கில்ட் ஏற்படுத்துறது உங்களுக்கான. இல்ல ஆனா நீங்க டிசைட் பண்ணது எல்லாம் நம்ம கரெக்ட்டா அப்படியே பண்ணிட்டோம். நினைச்சத எல்லாமே கூடத்தை எடுத்துறோம். ஞாபகம் இருக்கா? ஆமா, எனக்கு யாரு பாப்பாவை தூக்கி நீங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்க. வேடிக்கை பார்க்க வந்தாங்க. இது உங்க பிள்ளையா அப்படின்னாங்க. இவங்க ஷாக் ஆகிட்டாங்க, ஏன் பிள்ளையா அப்படின்னு. மகிழ் வந்து உங்க மாதிரியே இருக்கும், உங்க சாயல் மாதிரியே இருக்கும். உண்மையாவே அம்மா பொண்ணு மாதிரி இருப்பாங்க. அவங்க சோபனாவோட பாப்பான்னு சொன்னாங்க. எனக்கு அது சோபனாவோட இதுன்னு சொன்னாங்கல்ல, சோபனாவோட பாப்பா. எனக்கிட்டே வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அந்த குழந்தை அவங்க குழந்தையா அப்படின்னாங்க. நான் ஆமான்றுவேன். பட் ஆனால் சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய பேர் தேங்க் பண்ண சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ஸ்லலாம். ஏன்னா வந்து நாங்கள் ரொம்ப நாளாக மிஸ் பண்ண அந்த விஜய் சேதுபதியை திருப்பி நாங்கள் பார்த்துட்டோம் ஆன் ஸ்க்ரீனில் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து இவர் நிறைய வந்து காமெடி பண்ணுற கேரக்டர்ஸ் பண்ணாலும் சரி, ரக்கட் பாயாக ப்ளே பண்ணாலும், ரவுடியாக ப்ளே பண்ணாலும், வில்லனாக பண்ணாலுமே அந்த லவ்வர் பாய் சேதுபதியை நாங்கள் மிஸ் பண்ணிட்டு இருந்தோம் நிறைய, ரொம்ப கொஞ்சம் கேப்பாகவே. பட் திரும்ப அந்த லவ்வர் பாய் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நித்யா மேனன் அவர்களே, நீங்கள் ஒவ்வொரு படமும் ரொம்ப சூஸியாக செலக்ட் பண்ணுற பர்சன் எல்லாருக்குமே தெரியும், உங்களை தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே. இந்த படத்துக்கு எஸ் சொல்ல என்ன காரணம்? எப்படியோ வந்து மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்குறாங்க பாரு. மாட்டிக்கிட்டேன் இல்ல, அது சூஸ் பண்றது அவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ் இல்லை. ஆனால் எப்போவுமே அது கேட்கும்போது எனக்கு ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ப்ராசஸ். பிகாஸ் அது ரொம்ப ஸ்பான்டேனியஸாக வர்ற அப்படியே லைக் பாண்டியராஜ் சார் வந்து வீடியோ காலில் வந்தாங்க, எனக்கு இது சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு கதை அவங்க சொல்லும்போது ஆப்வியஸ், இட் இஸ் அன் ஆப்வியஸ் எஸ். அது வந்து தேர்ஸ் நோ லைக் யோசிக்கிறேன் அந்த விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க நரேட் பண்ணும்போதே நான் வந்து சிரிச்சிட்டு இருந்தேன், பயங்கரமாக சிரிச்சிட்டு இருந்தேன், என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஆப்வியஸ்லி அப்போ எனக்கு தெரியும் அந்த படம் எப்படி டிரான்ஸ்லேட் ஆகும் இதில்ன்னு. ஸோ இட் வாஸ் அ வெரி லைக் அண்ட் ஆல்சோ நான் லைக் சேதுபதி சாரும் நானும் ஒரு ஃபிலிம் பண்ணியிருந்தோம். அந்த டைம்லேருந்தே நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். எனக்கே அந்த சீன்ஸ் பார்க்கும்போது நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன், இந்து கிட்ட, சம்திங் இஸ் ஒர்க்கிங்கில் இந்து. அவங்க வந்து பஸ்ஸில் இருக்காங்க, நான் வந்து இங்கே கடையில் இருக்கேன், ஆனால் இவங்க 2 பேரும் கனெக்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த கெமிஸ்ட்ரி
doesn't always happen. So we should do something, ஏதாவது பண்ணணும்னு அப்படி இருந்தது. ஸோ எல்லாமே சேர்ந்து வந்த போது I felt yes, this is the right film எனக்கு தோணுச்சு. ஓகே. அண்ட் சேது சார், இந்த படத்துல இந்த கேரக்டருக்காகவே நீங்க வந்து PhD பண்ற அளவுக்கு பரோட்டா போட கத்துக்கிட்டீங்க அப்படின்னு PhD-யா? சூப்பரா போடுவாங்க பரோட்டா. அப்படியா? ஆமாமா. பரோட்டா தெரியல. இல்ல ஆனா பரோட்டா 2 மாசம் என் ஆஃபீஸில் வந்து பக்கத்தில் ஹோட்டலில் இருந்து இது வர வச்சு அந்த பரோட்டா செட்டப்பில் கிச்சன்லாம் வர வச்சு அண்ட் அவங்க அந்த கல்லெல்லாம் அங்கேயே இருந்ததுல்ல செட்டில், அங்கேயே எனக்கு குக் பண்ணியெல்லாம் கொடுப்பாங்க. ஐயோ, அதை கேட்க வந்தேன். யாருக்காவது பரோட்டா போட்டு கொடுத்தீங்களா? நிறைய பேருக்கு எல்லாருக்கும் இல்லை, நம்ம டீம்ல எல்லாருமே ஃபேன்ஸ் அவருக்கு. எனக்கு விதவிதமாக ட்ரை பண்ணுவோம். இந்த தலைவன் தலைவி டீசர் போடுறோம் இல்லையா, அது அது முடியும் போது நான் 3:30 மணிக்கு நைட், அது 3-4 மணி இருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு எடுத்துடும் போது என்னென்னா, நான் 5-6 கட்டு எடுக்கும்போது என்னென்னா, நிறைய ஒரு 15-20 பரோட்டா போட்டுட்டு கொத்திக்கிட்டே இருக்கிறோம். சால்னா ஊற்றுவோம், கொத்துறோம். ஏன்னா வேறு ஷார்ட் எடுக்கும்போது அது குழவலும் பொங்கல் மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருந்தது. நம்ம இன்னும் நிறைய நேரம் இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு கடை திறந்துட்டாங்க, நெய் டப்பா வாங்கிட்டு வாங்க, கொஞ்சம் முந்திரி வாங்கிட்டு வாங்க சொல்லிட்டு நெய் முந்திரி கொஞ்சம் மிளகு போட்டு எப்படிமா இருந்தது பொங்கல் பண்ணாங்க. அந்த பரோட்டா பொங்கல் வந்து டப்புன்னு சேல்ஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் பரோட்டா பொங்கல் ஆயிடுச்சு. ஆமா, பரோட்டாவே பொங்கல் ஆயிடுச்சு. சார், ஹோட்டல்லே ஒரு புது ரெசிபியா ஆட் பண்ணலாம். ஆமா, கைவசம் ஒரு தொழில் இருக்கு. அப்புறம் இங்க பண்ணும்போது சார் ஆஃபீஸ்க்கு வரும்போதெல்லாம் வந்து கொத்து பரோட்டா போட்டு கொடுத்துருக்கேன், வரவங்களாம் போட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு ஆம்லெட் அன்னைக்கு பண்ணீங்களே, இப்போ நினைப்பேன் அந்த ஐ விஷ் ஐ ஹேட் லைக் தட். நம்ம வாட்டர்மெலன் பரோட்டா வந்து ஆபீஸ்ல ஒரு ஆமா ஆமா பேசுறீங்களா? ரொம்ப நல்லா இருந்தது. வாட்டர்மெலன் நல்லா பரோட்டா இருந்தது. அது ஃபெயிலியர் வந்து பைனாப்பிள் அரைச்சு ஜூஸ் போட்டு பார்த்தோம், அந்த பரோட்டா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு தெரியாதுல்ல, அதனால கண்டுபிடிக்க தானே, படத்துக்கு எதாவது கண்டுபிடிப்போன்னு சொல்லிட்டு தான் அவர் சொன்னார், ஆகாசி வீரன் பரோட்டான்னு ஒன்று கண்டுபிடிங்க அப்படின்னாப்புல. ஸோ உட்காந்து ஒரு நாள் வந்து பால் பரோட்டா வழக்கம் பால் ஊற்றி பண்ணுறது, தண்ணி ஊற்றி பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். மாஸ்டர் இருந்தார். அப்புறம் ஒரு நாள் வந்து சரி வாட்டர்மெலன் வந்து அந்த தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை அரைச்சி போட்டால் நிஜமாக நல்லா இருந்தது. வாட்டர்மெலன் பரோட்டா நல்லா இருந்தது. அப்புறம் ஷூட் அப்போ வந்து சார் சொன்னார், இன்னொரு ஆகாசிவரம் பரோட்டா ஏதாவது ஒன்று பண்ணலான்னு போது கொத்து பரோட்டா ரெடி பண்ணிட்டு பைனாப்பிளை லைட்டாக டோஸ்ட் பண்ணி சைடில் வச்சு அது ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த மாதிரி அப்புறம் வந்து ஒரு 3-in-1 காஃபி பவுடர் இருக்குது. தோசையை ஊற்றி அது மேலே அந்த காஃபி இது போட்டு அது ஸ்வீட் இருக்கும். அது ஆக்சுவலாக அதுவும் சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட். இன்டர்நேஷனல் ஷெஃப் அளவுக்கு வித்தியாசமா சொல்லிட்டே ஏன் ஆகாச வீரன்ற பேர் ஏன் வந்தது இந்த கதையில? அதுக்கு காரணம் இருக்கா? ஆகாச வீரனுக்கு வந்து இமயமுடைய சிறுகதை படித்தேன். அதில் வந்து அவங்களுடைய குலதெய்வம் பேர் வந்து ஆகாச வீரன். அந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அப்புறம் அவர்கிட்ட வந்து அந்த சிறுகதையை ரைட்ஸ் வாங்கி அந்த பேரை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம யோகி பாபு போர்ஷன் சின்ன இதுவும் அந்த சிறுகதையிலிருந்து எடுத்து அவருக்கு அந்த நாங்கள் எல்லாம் படம் முடிஞ்சிச்சுமா, கடைசி நாள் ஷூட் முடிஞ்சிடுச்சு. கருப்பு கோயில் தான் ஷூட் முடித்தோம். முடிச்சுட்டு அங்கே சாமி கும்பிட்டோம். பார்த்தா சாமி சிலைக்கு பக்கத்து லெஃப்டில் அங்கே கோயிலெலாம் வேல் வச்சுருப்பாங்க. ஓகே, அப்போ ஒரு தூண் மாதிரி வச்சிருந்தாங்க. ஆமா, விளக்கு தூண். நான் கவனிக்கவே இல்லை. பார்த்தா அதுல ஒரு ஆகாச வீரன் ஒரு பேர் வச்சு ஆகாச வீரன் வம்சம் இருக்கு. ஆகாச வம்சம் வச்சிருக்காங்க. எல்லாருமே வந்து எல்லாரும் ரொம்ப ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் எனக்கே தெரியாது. நான் அந்த கோயிலுக்கு தூண்டிகருப்பர் கோயில் செம்ம வைபான கோயில். அது சூப்பராக இருக்கும். ஒரு 2-3 லட்சம் அம்பு வேலாக இருக்கும் நேர்த்திக்கடன். அதாவது அங்கே போய் அந்த சாமியை கும்பிட்டு நிவர்த்தி ஆனவங்க கொண்டாந்து வச்சுருப்பாங்க. செம்ம வைபான கோயில். நான் அந்த கோயிலுக்கு பல தடவை போயிருக்கேன். ஆனால் நான் அதை பார்க்கவே இல்லை. ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆகாசவீரன் சொல்லுவாங்கல்ல, அங்கே உள்ள பூசாரிகளுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். நான் வந்து அங்கே உள்ள பேரை எடுத்து தான் இவருக்கு ஹீரோக்கு பேராக வச்சிருக்கேன். அப்போ டைட்டிலே ஆகாசவீரன்லாம் ரூமர் வந்தது பார்த்தீங்களா? அது வந்து எல்லா இடத்துலையும் அந்த ஆகாசவீரன் இருக்கும். அப்புறம் தான் வந்து இதை பார்த்தா நீங்கள் வச்சிங்கன்னு கூட்டிய கொண்ட காமிக்கிறாங்க. அந்த பில்லரில் ஆகாச வீரன் வம்சம் அப்படின்னு இருக்கு. நமக்கே சர்ப்ரைஸ், எனக்கே சர்ப்ரைஸ். அப்புறம் நாங்கள் சார்ட்டு சார் என்ன சார் இது அப்படிங்கிறது. ஆனால் நான் வந்து இமயத்துடைய சிறுகதையில் உள்ள ஆகாச வீரன் பேரை தான் நான் எடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு மணி அந்த சாங்கில் மணி அடிக்கிறது ரொம்ப சாஃப்டாக எடுப்பாருங்கிறது மாதிரி ஃபஸ்ட்டு மைண்ட் செட் பண்ணேன். அப்புறம் 2 பேரையும் காம்பினேஷன் வச்சு நான் எப்படி உங்களை நான் எப்படி கூப்பிடுறது, ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த சீனை இது 2 பேருக்கும் நல்லா இதுவாகும் சொல்லி ஓகே ரொம்ப பொலைட்டாக எடுப்பார் போல அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். அடுத்து ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போய் நல்ல வெயிலில் உட்கார வச்சு கொஞ்சம் பார்த்தா இங்கே, ஏன்னா அது பாறை, பயங்கரமான பாறை. கொஞ்சமாக மைண்ட் செட் பண்ணுறேன். அப்புறம் ஓகே இதோட முடிச்சிடுவார் போல, ஏன்னா 4:30-5 மணி ஆயிடுச்சு. ஓகே பேக்கப் டயத்துக்கு வந்துட்டாருன்னு நினச்ச உடனே பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, அந்த மலையில் போய் எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அடுத்தெல்லாம் ஏன்னா அன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் யானமில்ல.
அதுக்கப்புறம் ஷூட்டிங் நடக்குதுன்னா கூட்டம் வந்துடும், அது எடுக்க முடியாது. ஓகே அப்படின்னு நினச்சிங்க. அது கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஜேர்னி, மலை ஏறுறது மூச்சு வாங்கும். ஃபுல் டே ஷூட்டுக்கு அப்புறம் மலை ஏறி மேலே போய் நாங்கள் 4:30-5 மணிக்கு ஏறுறோம் மேலே. 5 மணி 5:30 இருக்கும் மேலே ஏறும்போது. கிட்டத்தட்ட 5:55 ஆயிடுச்சு. பேக்கப் பண்ணுற டயம் அங்கே வச்சு ஒரு மாண்டேஜ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சார் சட்டையை கழட்டி விட்டு திருப்பி அதை ஒரு பேத்தாசாங்க ஒரு மாண்டேஜ் எடுக்கிறேன். அப்போ இவங்க நித்யா அவங்க கேட்டாங்க, சார் இப்படி தான் நீங்கள் எடுப்பீங்களா அப்படின்னாரு. ஆமாம், மைண்ட் செட் ஆகிக்க எங்க நான் இப்படி தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் ரியல் இது வந்துச்சு. 10 மணி வரை சாம்பிள் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டே. அண்ட் சேது சார் கிட்ட நான் கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா, செட்ல இவர் வந்து ஆகாச வீரனுக்கு நிறைய ஃபேவரா இருந்தாரா? ஐ மீன் ரொம்ப வந்து பாசமா இருந்தாரா, இல்ல பேரரசி கிட்ட பாசமா இருந்தாரா? சத்யஜோதி டி தியாகராஜன் ப்ரொடக்ஷன். That's very true. சத்யஜோதி டி தியாகராஜன் பிரசன்ஸ் போட்டுருக்காங்களாமா, பிரசன்ட் போட்டிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு தான் ஃபேவர் இல்லையா, எங்களுக்கு இல்லவே இல்லை, சுத்தமா இல்லை. ஒருவேளை நாங்கள் அவங்களுக்கு அங்காளி பங்காளியாக சொந்தக்காரங்களா இருந்தால் கூட அவர் தான் செய்வாப்புல. அவர் பையன் நடிச்சிருக்காப்புல, ஸ்ட்ரீட் சொல்லிட்டு 2வது பையன் நடிச்சிருக்கான். அவனுக்கு இதே நிலைமை தான். அவனுக்கு இதே இல்லை, ஃபஸ்ட்டு வந்து நம்ம முதலாளி தாங்க. இல்லை ஓகே, அதுதான் உண்மை. அதுதான் சொல்கிறது என்னென்னா, டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, மணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பண்ணுவேன். அது உண்மை. ப்ரொடியூசருக்கு ஃபஸ்ட்டு இது. நான் வந்து அது ரொம்ப, ஆனால் 2 பேரையுமே வந்து 50-50 தான் பார்த்துட்டு. உண்மையா இல்லையா? இல்லைங்க, உண்மை தானே. இல்லை 50-50 இல்லைன்னு சொல்ல வரேன் நான். நீங்கள் வந்து எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு ஊருக்கு மத்தியில் இல்லைங்க, இது வந்து அவர் சொல்லி வேற கூட்டிட்டு வர்றான். நான் பார்த்து அடிங்க, மரியாதையாக நடத்தினேன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. அந்த மாதிரிலாம் உண்மை கிடையாது. இது அஸ்டேட்டருக்கு எல்லாரும் தெரியும். இதெல்லாம் இது மாதிரி தான் அந்த கோயில் சீன்ல மாதிரி. பேரரசி உன்னை நான் நல்லா பார்த்துக்கலாடி, உன்னை நல்லா பார்த்துக்கலாம் மட்டும் உங்க 2 பேரை பார்த்து கேட்கணும். ஆமாம், பேரரசி உங்களை நல்லா பார்த்துக்கல, ஆகாசம் உங்களை நல்லா பார்த்துக்கலன்னா அதான் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. சரி போங்க. ஓகே சார், இந்த படமே வந்து இவங்களோட காம்பினேஷன் இங்கே வந்து ஜாலியாக இருக்கும்போது செட்டில் இன்னும் கலகலப்பாக இருக்கணும், நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. படமே வந்து ரோம் காம் ஃபீல்டில் இருக்கும்போது நிறைய காமெடி சீன்ஸும் இருக்கும். நீங்கள் எல்லாரும் ரசித்து சிரித்து பண்ண ஒரு சீன் ஏதாவது ஞாபகத்தில் ஷேர் பண்ணுங்க. ஒரு சீன் சொல்ல முடியாதுங்க, அது ஒவ்வொரு சீனுமே நம்ம எல்லாமே அப்படிதான் இருந்தது. இது வந்து ஒருவேளை இந்த படம் இப்போ நாங்கள் நடிக்கலைன்னா வேறு யாரும் நடிச்சுருந்தாங்க இந்த படத்தை பற்றி பேசுறது நிறையா இருக்குது. உண்மையாகவே அவ்வளோ இருக்குது. எல்லா கேரக்டர்ஸ், தீபாக்கா இருந்து சரவணன் சார்லேருந்து அந்த பக்கம் செம்மன் வினோத் சார், யோகி பாபு, அப்புறம் அங்கே முக்கியமான ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஒருத்தர் நடிச்சிருக்காங்க. ஓகே, அவங்க வந்து அவங்க பேரையும் கொடுத்து படத்துக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்க பேர் மகிழினி. குட்டி பாப்பா. ஆக்சுவலாக கதையில் இருந்தது பையன், கதைப்படி இருந்தது பையன். அவள் வந்ததுனால தான் அது பெண் குழந்தை மாறிடுச்சு. இந்த படத்தில் பெரிய சர்ப்ரைஸ்னால் மகிழினிக்கு ஒரு டயலாக் எழுதி மகிழினி அந்த டயலாகை பேசி அது டப்பிங்னு எடுத்துருக்கோம். நடுவில் அது டயலாக் அவங்களே எழுதிட்டாங்க. அவங்க பேசுறது தான் டயலாக். நான் டயலாக்லாம் எழுத முடியாது. அதுக்கு டப்பிங் நடந்த கதைலாம் செம்ம. ஒரு சீனில் வந்து நித்யா பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு நித்யா ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த பாப்பாவுக்கு. வந்தோன்னு ஒட்டிப்பாங்க. நித்யா கூடயும் தீபாக்கா கூடயும் நல்லா ஒட்டிப்பாங்க. அவங்கள பயமுறுத்துறது தான் என்ன யூஸ் பண்ணுவாங்க. அவங்க அப்பா கிட்ட, நிஜ அப்பா கிட்ட போனோன்னா என்கிட்ட வரியா அப்படின்னு கேட்டோன்னா பயந்து திரும்பி அவங்ககிட்ட போயிடுவாங்க. நான் தூக்கிக்கிறேன்னா பயந்து அவங்ககிட்ட போயிடுவா. ஸோ ஒரு சீனில் வந்து நித்யா வந்து ஒரு விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களும் கான்வர்சேஷன் பேச ஆரம்பிச்சிருவாங்க திடீர்னு. அது ரொம்ப அழகாக ஆக்சுவலாக ஷூட் நடுவில் ஷி வாஸ் க்ரோயிங் அப்னோ. நம்ம ஒரு 2-3 months ஆச்சு. அப்போ அவள் சடனாக பேச ஆரம்பிச்சிட்டா. ஸோ பசங்க அந்த ஜஸ்ட் பேச ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கும்ல. ஸோ நான் பேசும்போது அவள் வந்து என் எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்த்துட்டு அதே அவள் ரிப்பீட் பண்ணுறா. ஸோ அவன் ஏன் ரிப்பீட் பண்ணல, ஏன் அவளும் பேசுறா. ஸோ அவளோட பேர் எடுத்து மேட்ச் பண்ணிருக்கோம். மகிழினி பேர் நல்லா இருந்தது. அவங்க அப்பா அம்மா ஆக்சுவலாக அது வேற ஒன்று இருக்கும். அவங்க அப்பா கூடயே இருப்பார். ஒரு ஷார்ட்டுக்கு போன ஒரு ஸ்டேஜ் மேலே என்ன ஆச்சுன்னா அவள் அடாப்ட் ஆகிட்டான். ஓகே, ஷார்ட் வரைக்கும் தான் இவனுங்க வந்து எங்கள் அப்பா கிட்ட தான் என்ன பிரிப்பாங்க இல்லையா. ஷார்ட் முடிச்சு அது ஷார்ட் வரைக்கும் பக்கத்தில் இருப்பார், கொடுத்துருவாரு. ஆக்ஷன் சொன்னா தாங்க நடிப்பா. அது வரைக்கும் அவனு பண்ணிட்டே இருப்பான். அப்படியா? ஆனால் அவன் பண்ணிடுவா. ஷார்ட் முடிஞ்ச உடனே அப்பான்னா சிரிச்சிடுவா. அவங்க அப்பா பார்த்துனா சிரிச்சிடுவா. ஆனால் அவளுக்கு ஒரு ஸ்டேஜ் தெரிஞ்சு போச்சு, அந்த ஷார்ட் பண்ணக்கூடிய ஒரு நிமிஷம் 30 seconds மட்டும்தான் இவங்க கூட இருக்கணும். ஏன்னா செகண்ட் ஹாஃபில்
ஒரு 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 2-3 நாளைக்கு வந்து என்கிட்ட கொஞ்ச நேரம் இருக்கணும், அந்த ரோஹன் கிட்ட கொஞ்ச நேரம் இருக்கணும். அவளுக்கு நித்யா தீபாக்கானா அவளுக்கு கம்ஃபர்ட், ஜாலி தான். எங்க கூட இருக்கிறனா அவளுக்கு கம்ஃபர்ட். அந்த கிளைமேக்ஸ் சீன்ல ஆக்சுவலாக கிளைமேக்ஸில் ஃபுல் டைம் அவள் வந்து என் கையில் இல்லை, அவள் என் கையில் வரமாட்டா. நான் வந்து ஸோ யூஸ்வலாக நான் தான் பிடிச்சிப்பேன். ஆனால் அந்த ஒரு 20-25 டேஸ் அவள் என் கையில் இல்லை, வேறு இதில் இருந்தா. ஃபைனலாக கிளைமேக்ஸ் சீனில் என் கையில் வரும்போது எடுத்துட்டு அந்த சீன் வந்து கொஞ்சம் இமோஷ்னலாக இருக்கும். நான் அழுதேன். அழும்போது அவள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த ஃபீலிங் ரொம்ப இதாக, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவளை நிஜமாக ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ் நான் அவளை பிடிக்கிறேன். ஸோ அவளுக்கும் அது இருந்திருக்கும், பிகாஸ் ஷி வாஸ் இமோஷ்னல் வித் மீ. அதுக்கப்புறம் நான் அழுதேன் அந்த சீனில். அழும்போது அவள் என்னை பார்த்து என் கன்னத்தை இப்படி டச் பண்ணி மூஞ்சி திருப்பி பாப்பா, இப்படியெல்லாம் என் முடியெல்லாம் பின்னாடி போட்டு இப்படியெல்லாம் பண்ணா. ஸோ நம்ம தட்டி கொடுப்போம்ல, ஏன் அழு அதை மூஞ்சிலே அவன் நேச்சுரலாக பண்ணுறான். அந்த ஒரு இமோஷனல் கனெக்ட் அந்த குழந்தைக்கு இருக்கு. ஷீ இஸ் an emotional child. ஸோ அது நம்மளுக்கு பயங்கரமா ஒரு ப்ளஸ் ரொம்ப வந்து ஒரு சோல்ஃபுல்லான ஒரு மொமெண்ட் இல்ல, அந்த குழந்தைக்கு புரிஞ்சிருக்கு நீங்க அழறீங்க, அழக்கூடாது. ஸோ நம்ம பண்ற சீன் எல்லாம் அவ நிஜம்னு நினைக்கிறா ஆப்வியஸ்லி. அண்ட் ஷீ இஸ் திங்கிங் இல்லை இப்போ 2-3 டேக் போவோம்ல, ஒரு கட்டத்துக்கு மேலே குழந்தை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடும். அம்மா அப்பா எங்கே இருக்காங்கன்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடும்ல. ஆனால் இவங்க ஒவ்வொரு தடவை பர்ஃபார்ம் பண்ணும்போது 2 பேரும் அப்படியே ஃபீல் பண்ணி பார்ப்போம். ஏப்பா அம்மாவை அப்படி திட்டுற அப்படிங்கிற மாதிரி அவரை பார்க்கும். இவங்க திட்டும் போது ஏன் அப்பாவை திட்டுறான்னு இவங்க பார்க்கும். இது உண்மையாகவே இவங்க 3 பேரும் கணவன் மனைவி இவங்களுடைய குழந்தை மாதிரியே அது அப்படியே. இந்த ஸ்கிரிப்டில் வந்து சொல்லும்போது இந்த சமயத்தில் குழந்தை தூங்குதுன்னு எழுதிட்டாப்புல. நான் எனக்கு என்னன்னா, ஓகே மற்ற எல்லா வேலையும் செஞ்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதோ பெர்மிஷன் கிடைக்கல, வேறு பெர்மிஷனை ஹோட்டலில் வேறு போட்டுக்கலாம், உள்ள நித்யா இல்லாட்டி வேறு ஆர்டிஸ்ட், விஜய் சேதுபதி இல்லாட்டி வேறு ஆர்டிஸ்ட், என்ன வேணால் பண்ணிக்கலாம். குழந்தை தூங்குற நேரத்தில் இவங்களாம் பேசுகிறாங்கன்னு இருக்குல்ல, குழந்தை எப்படி தூங்குற மாதிரி நடிக்க வைக்கிறதுன்னா எங்களுக்கு அது அந்த சமயம் பார்த்தா தூங்கிடுச்சுங்க. ஆமா ஆக்சுவலா இப்ப சொல்லுங்க கடவுளோட கை இருக்கா இல்லையான்னு. சில ஷார்ட்ஸ்லாம் வந்து 100%. சில ஷார்ட்ஸ்லாம் தூங்கிட்டு இருக்கோம், கை மாறும்போது எந்திரிச்சிட்டு சில ஷார்ட்ஸ்லாம் சிலதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, சிலதெல்லாம் வந்து அது சில மிராக்கிள் அது நடக்கிறது வந்து உங்களுக்கு வரும். அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சைன். குழந்தைய தூங்க வச்சு அப்பா அம்மா தூங்க வச்சு மடியில் வச்சுக்கிறதோ இல்லை தோளில் போட்டுக்கிறதோ எடுத்துடலாம், அப்படி கிடையாது. அந்த குழந்தை வந்து சார் மடியில் இருக்கும்போது அதுக்கு தூக்கம் வரணும். அந்த கண்ணை திறந்து மூடி அந்த ஃபீலிங் கொடுக்கணும். ஏதோ திடீர்னு தூங்குறதில்ல, ஏன்னா அது அப்படியே நல்லா முடிச்சு பார்க்கும், எல்லாரையுமே உருட்ட பார்க்கும். அது கண்ணு சோர்ந்து திருப்பி அவரது ஷோல்டரில் சாயணும். அந்த கண்ணையும் திறந்து பார்க்கணும். அது குழந்தைக்கு கண்ணை அசந்து முழிச்சு தூங்கும் தெரியுங்களா, அதையும் எடுக்கணும். சொக்கி விழுறாங்க. அப்புறம் கை மாறும் குழந்தை, அப்போ முழிச்சு பார்க்கணும், என்னடா ஒவ்வொருத்தரையா மாறிக்கிட்டு இருக்குங்க. அது எல்லாமே அது வந்து அப்புறம் தூங்கிக்கிட்டு இருக்க குழந்தை டக்குன்னு எந்திரிச்சு பார்க்கணும். அப்பான்னு கூப்பிடணும், அம்மானு கூப்பிடணும். அது எல்லாமே ஸ்கிரிப்டில் கேட்கும்போது நமக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியம் தானே இருக்கும். என்ன நம்பிக்கையில் இவங்க எனக்குலாம் என்ன எந்த நம்பிக்கையில் இவங்க இதெல்லாம் எழுதுறாங்க, எப்படி எடுக்க போறாங்க. இன்னொரு குழந்தை ஒருத்தர் இருக்காங்க, தங்கச்சி குழந்தை ஒருத்தர் நடிச்சான், முத்துமணி. அந்த பையனும் சரி, அவனும் இது ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த படத்தில் நிஜமாவே தீபாக்கால இருந்து எல்லாம் நல்ல ஆர்டிஸ்ட். இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் தான் அந்த சீனை ரொம்ப நிஜமாவும் இந்த கதையை உண்மையாகவும் ஆக்குறது. இந்த 2 குழந்தைங்க தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்து அவர் எப்படி இதை எடுப்பாருன்னு இருந்தது. 2வது பெரிய ஆச்சரியம் வந்து இது எப்படி டப்பிங் பண்ணுவார். அவனை இதில் வந்து நான் ரொம்ப நித்யாவும் தீபாக்காவும் ரொம்ப சொல்ல விரும்புதுன்னா, அந்த ஒரு சம்டைம்ஸ் சில பேர்கிட்ட ஒரு சீக்கிரம் போய் குழந்தைங்களோட இன்வால்வ் ஆக மாட்டாங்க. நித்யா வந்து தன்னுடைய குழந்தைக்கு உண்டான இப்போ கூட பேசும்போது ஒரு ரொம்ப ஒன்று அழகாக சொன்னாங்க. அவளுக்கு இந்த சண்டையெல்லாம் அவளோட மைண்டில் இது நிஜமாக தான் நடக்குது போல நினச்சிக்கிறாங்க. இந்த ஆங்கிளில் புரிஞ்சுக்கிறது அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு வரும். ரொம்ப நேரம் இடுப்பில் வச்சுட்டு தோலில் வச்சுட்டு அவங்க சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து இந்த படத்தோட இந்த கதையிலையும் இந்த ஸ்கிரிப்ட்லையும் இன்வால்வ் ஆகும்போது தான் சரி. இல்லாட்டி எனக்கு கண்டிப்பாக ஷார்ட்டுக்கு முன்னாடி மட்டும் குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க தான் வச்சுக்கோங்களேன், இப்போ நாங்கள் இவ்வளோ பேசியிருக்கவே முடியாது. எஸ், நீங்க சொன்ன மாதிரி அவங்க சொன்னாங்க ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோன்னா எனக்கே போய் அவளை கட்டி பிடிக்கணும். எனக்கு ஒவ்வொரு படத்துல நான் நிறைய குழந்தைங்க கூட நான் நிறைய பண்ணியிருக்கேன், நிறைய குழந்தைங்க கூட. ஒவ்வொரு வாட்டி ஒரு படம் முடியும் போது எனக்கு
என் குழந்தைய எடுத்துட்டு போறாங்கங்கிற ஒரு யா ஐ கோ த்ரூ இட், ஐ க்ரை. ஒரு 2 days நான் அழுவேன். இட் ஹேப்பன்ஸ் டு மீ எவ்ரி டைம். எனக்கு அந்த அட்டாச்மெண்ட் வந்து எனக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கும் என்ன அந்த அட்டாச்மெண்ட் வந்து பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக ஆகிடும். எனக்கு அந்த ஒரு வெரி மதர்லி நேச்சர் எனக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ ஒவ்வொரு குழந்தை கூட அந்த ஒரு ஃபிலிம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அது போகும்போது என் ஓன் குழந்தைய நீ எடுத்துகிட்டு போகிற மாதிரி எனக்கு ஐ கோ த்ரூ தட் செப்பரேஷன். இப்போ சீரியஸான ஒரு கொஸ்டின் நீங்கள் மாட்டினீங்க. இந்த படம் முடிஞ்சு லாஸ்ட் டே ஷார்ட் முடிஞ்சக்கப்புறம் நீங்கள் யாரை ரொம்ப மிஸ் பண்ணீங்க? சேது சாரா, பாண்டியராஜ் சாரா, மகிழினியா? அது மகிழினி தான். ஆக்சுவலாக நித்யாவே சொன்னாங்க, எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஃபீல் இருக்குது. ஷூட்டு முடியுது, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டோமா கொஞ்ச நாளைக்கு. ஷூட் இன்னும் ஒரு 2-3 நாள் இருக்கலாமே, டப்புன்னு ஒரு எண்டு வேணாம். லாஸ்ட் டே நம்ம யாரும் டப்புன்னு போகவே இல்லை. நம்ம எல்லாரும் கேரவான் போய் சேஞ்ச் எல்லாம் பண்ணி திருப்பி வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி யாருக்கும் பிடிக்கல, யாருக்கும் மனசே வரல எல்லாருக்குமே. அண்ட் ஈவன் லாஸ்ட் டே நம்ம ஷூட் பண்ணது கோவிலில். அன்றைக்கும் எல்லாம் பேக் பண்ணி சேஞ்ச் எல்லாம் பண்ணி திருப்பியும் கோவில் வந்து ப்ரே பண்ணி அங்கே கொஞ்ச நேரம் நின்று எல்லாரும் கொஞ்சம் இமோஷ்னலாக. டெஃபினட்டாக இந்த படத்தில் அப்படி சூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி, ஒரு யூனிட். அதில் இவங்க இல்லைன்னா இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இட்ஸ் ட்ரூ, இட்ஸ் ட்ரூ. யாரும் மிஸ் பண்ணாங்க இல்லை அது எப்படி சொல்கிறதுனா, எல்லாருமா சேர்ந்து இந்த வேலை செஞ்சோம்ல. இப்போ ஜெகன் இருக்கார்ல, அவர் எல்லாமே கூட இருப்பார். இந்த திவ்யான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இருந்தது, இந்த குழந்தைங்க, எங்கள் தீபாக்கா, சரவணன் சார், அந்த ஹோட்டலு ஒரு சங்கத்தோட ஹோட்டல் போனோம். ஐயோ நாளைக்கு இந்த ஹோட்டலில் பிரிச்சுருவாங்க. அந்த நான் இவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், அந்த லொக்கேஷன் இருக்குது சொல்லிட்டேன் சார். இந்த படத்தில் ஆர்டிஸ்ட் ஒரு பக்கம், இந்த லொக்கேஷன்ஸ் ஒன்று வச்சுருக்கீங்களே, அதுலேருந்து போக முடியல. அந்த கோயில் ஒரு பக்கம், தூண்டிகருப்பர் கோயில் பக்கம் இந்த லொக்கேஷனு. இப்போ இவங்களோட வீடுன்னு ஒன்று பார்த்தோம், அந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் லாஸ்ட் டேனா ஐயோ இன்னைக்கு இது லாஸ்ட் டே இல்ல, அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது லொக்கேஷனு கூட இருந்தது, மொத்தமாக இருந்த வைப்பு. ஸோ அதனால் ஐயோ இது போயிடுமே, இந்த 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 ஞாபகத்தில் மட்டும் தான் இனிமேல் இருக்கும். நம்ம திரும்பி அங்கே ஒருவேளை ஒன்றா போனால் கூட இல்லை. நான் போனேன் சார் அதுக்கப்புறம். பார்த்தீங்களா, அது அந்த அம்மா அப்பா கூட இருக்கும்போது அங்கே அழகர் கோயில் போகும்போது இது போய் பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி எனக்கு அதை கிளியர் பண்ணிட்டாங்க. அந்த பிரிச்ச வீடியோவை எனக்கு அனுப்பிவிட்டாங்க. செட்டு ஹோட்டல் செட்டை நான் அதை பார்க்கவே இல்லை, அதையே நான் பார்க்கணும். எனக்கு அந்த விஷுவல் அப்படியே இருக்குது. பொதுவாக ஒரு 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 படம் முடியும் போது சந்தோஷமாயிடுவாங்க எல்லாருமே. ஆர்டிஸ்ட் எப்பா ஒரு படம் முடியுதுடா தப்புச்சம்படான்னு ஒரு ஃபீல் வரும். இல்லை இந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு போகிறோம்னு ஒரு ஃபீல் வரும். இந்த படம் வந்து நாங்கள் 75 நாள் பிளான் பண்ணியிருந்தோம். 71வது நாளே படத்தை முடிக்க போகிறேன். 2 பேருமே தனித்தனியாக என்னை கூப்பிட்டு பேசுகிறாங்க, ஏன் அதுக்குள்ளே முன்னாலே முடிக்கிறீங்க, படத்தில் இன்னும் 4 நாள் மெதுவாக பண்ணுவோமே, சீரியல் மாதிரி நம்ம இப்படி போயிட்டே இருந்தா நல்லா இருக்கும்ல, கொஞ்சம் தள்ளுங்கிறாங்க. எப்போவுமே எப்போ எனக்கு முடிக்கிறீங்க, என் கால் ஷீட் முடிஞ்சிருச்சு, நான் அப்படி சொல்கிறேன். அந்த இல்லை அப்படிதான் இருப்போம் பொதுவாக, அதுதான் இருக்கும் பொதுவாகவே. இல்லை நமக்குமே ஒரு ஒன்லைன் வச்சுருப்போம், அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அப்பா இதை எடுத்துட்டான். ஆனால் இந்த படம் வந்து அதான் எல்லாருமே, அது டீமாக அது எல்லாருமே வந்து அது ஏன் முடியுது இந்த படம் சீக்கிரமா, இதை மெதுவாக முடிக்கலாமே, ஏன் அதுக்குள்ளே நம்ம பிரியணும். இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க, ஏன் சார் அவசரப்படுறீங்க, மெதுவாக முடிங்க சார், இன்னும் ஒரு 4-5 நாள் இருக்கு, மெதுவாக பண்ணுவோம். இல்லை முன்னாடி பரபரன்னு எடுக்கிறாருன்னு இருந்தது, கடைசியில் இந்த ஆள் ஏன் பரபரன்னு எடுத்தாப்புலன்னு. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இந்த படம் வந்து அமோக வரவேற்பு பெற்றக்கப்புறம் பார்ட் 2 நாங்கள் எதிர்பார்க்கலாமா? குட் குவெஸ்சன். ஆக்சுவலா நம்மளே இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்ல. ஆமா, ஏதோ ஒன்னு டிஸ்கஸ் பண்ணோம். ஆமா தெரியல, ஒரு படம் மக்களுக்கு எவ்வளவு பிடிக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதான் சார் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு, நம்ம எதிர்பார்த்தது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி நல்லா வந்துச்சுன்னா நானும் டைரக்ட் பேசும்போதுன்னா சரி இது ஒரு மாதிரி இந்த 2 கேரக்டர்ல பேரரசி ஆகாஷ் இவங்களை வச்சு ஆக்சுவலாக வந்து நிறைய பண்ணலாம். இல்லை இப்போ இந்த டாய்ஸ் இருக்குல்ல, இது 2யுமே வச்சு ஐயா தான் சொன்னார், ஐயா இவங்க 2 பேருமே வச்சு ஒரு கார்ட்டூன் பண்ணலாம் ஐயா, இந்த ரைட்ஸ் 2 பேருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இவங்களை வச்சே ஒரு கார்ட்டூனே படம் பண்ணலாம். ஆகாஷ் நல்லா எழுதுவார், நான் எழுதலாம். இது வந்து ஆக்சுவலாக பேரரசியும் ஆகாஷ் பிடிச்சிருந்ததுன்னா, எல்லாருக்கும் மக்கள் பிடிச்சிருந்ததுன்னா, அதுக்கப்புறம்
அவர் ஆக்சுவலாக நீங்கள் நம்புறதை விட ரொம்ப சீக்கிரமாக யோசித்து நிறைய எழுதக்கூடிய மூளை அது. எழுதிக்கிட்டே இருப்பாப்புல, எழுதுவாப்புல. அதனால் அவரால் முடியாது. நான் சொன்னேன் பார்க்கலாம். மக்களுக்கு ரொம்ப ஆகாஸ்வரனையும் பேரரசையும் லவ் பண்ணிட்டாங்கன்னா பார்ட் 1 கண்டிப்பா நாங்க லவ் பண்ணுவோம், எங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. இந்த படத்துல வந்து ஒரு பர்டிகுலர் சாங் மட்டும் நீங்க மாண்டேஜ் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டு போய் இதுக்கு மியூசிக் போடுங்கன்னு சொன்னீங்கன்ற மாதிரி பர்டிகுலர் கேள்விப்பட்டோம். சாங் இல்லை, பொட்டல மிட்டாய் சாங்கை தவிர எல்லா சாங்குமே எடுத்துட்டு பண்ணதுதான். எல்லாமே அவங்க எடுக்கிறதெல்லாம் அவங்க ஜஸ்ட் எடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். எடுத்துகிட்டே இருப்பாங்க. இது வந்து எங்கே வரோம் தெரியல, அதெல்லாம் பார்க்கலாம் அப்புறமா. அப்படிலாம் இல்லை. ஆமாம்மா, அப்படியா? அப்படிலாம் சார் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, சொல்லாதே சொல்ல போகிறாங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஆள் தான். 100% அவங்க எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஒரு லொக்கேஷன் பார்த்தா லொக்கேஷன் இந்த லொக்கேஷன் நல்லா இருக்கு, ஒரு சீன் இங்கே எடுத்துடலாமா, என்ன சீன் அது நான் எழுதுறேன் போ. அப்படிலாம் எடுக்க மாட்டேன், மாண்டேஜ் எடுப்பேன், சாங்குக்கான மாண்டேஜ் எடுப்பேன். அதுக்கு ஒத்துக்கலாம்ல? அது இல்ல, ஒரு 2 டயலாக் வரும். ஓகே, ஆமா, அது எல்லா சாங்லயுமே 2 டயலாக் வரும். எனக்கு என்னன்னா, சொல்றேன், எனக்கு என்னன்னா சாங்காவும் இருக்கணும், அந்த சாங்குக்குள்ள கதையையும் கடத்தணும், அந்த சாங்கு கதையை கடத்துறதுக்குள்ள 2 காமெடியும் இருக்கணும். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, that is his USP. அதுதான் அவங்களோட வே ஆஃப் வர்க்கிங். இல்ல அது இல்ல, அது யூனிக். அது இல்ல, எனக்குள்ள ஐடியா இருக்கும், இந்த சாங் இங்க எடுக்கணும், இங்க இதுக்கு வேணும், இது ஃபேமிலிக்கு வச்சுக்கலாம், இது வச்சுக்கலாம், ஐடியால தான் எடுப்பேன். அப்படிதான் எல்லா சாங்குமே பண்ணோம். பொட்டல மிட்டாய் மட்டும்தான் ஒரு ஃப்ளோ பயங்கரமா ஃப்ளெக்சிபிளா இருக்கும். பொட்டல மிட்டாய் இப்போ அது எடுக்கிறதே வந்து அந்த ஐடியா இருந்தால் எடுக்கவே முடியும் வச்சுக்கோங்க. ஆமா ஆமா. ஆனால் யோசிச்சே இருப்பார்ல, ஒரு கதையை எப்படி சொல்லணும் யோசிச்சே இருக்காங்க. அதனால எப்போ என்ன பண்ணுவாரு, ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட பக்காவாக இருக்குது. இதுவே 4 ஸ்கிரிப்ட் எழுதிருப்பாரு அவர். ரொம்ப இல்லை, இந்த ஸ்கிரிப்ட்லாம் 18 வருஷம் எழுதினேன். ஆமாம், அவருக்கு எழுதுறது போர் அடிக்காது, எழுதிட்டே இருப்பேன். எனக்கு எழுதுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. சில பேருக்கு பிரியாணி பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, பிரியாணினா செம்மையாக சாப்பிடும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு எழுதுறது வந்து செம்மையாக பிடிக்கும். ஆனால் இவர் பேசும்போது நீங்கள் 2 பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா, இவருக்குள்ள ஒரு ஆக்டரும் இருக்கா மாதிரி எனக்கு அப்போ ஃபீல் ஆகுது. 100% அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இன்ஃபேக்ட் பேரரசி எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபியூ டைம்ஸ் நான் வந்து கம்ப்ளீட்டாக டைரக்டர் மேலே லீன் ஆனது இந்த படத்தில் தான். ஏன்னா பேரரசி எனக்கு ரொம்ப இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மீ. ஸோ எனக்கு அவ்வளோ ஃபெமிலியாரிட்டி இல்லை. ஸோ அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஆக்ட் பண்ணுறது, நான் சொல்லுவேன் இல்லை நீங்கள் சொல்லுங்கள், இல்லை சொல்லுங்கள் பேசுங்கன்னு சொன்னால் அவங்க பேசுவாங்க அது எக்ஸாக்டாக. அப்போ அதை அப்படியே பார்த்து அப்படியே அதை இம்பைப் பண்ணது எனக்கு பேரரசி. ஃபார் மீ அவங்க தான் இன்ஸ்பிரேஷன். அதுக்கு வித்தியாசமான இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. சரி, லாஸ்ட்டாக ஹோட்டல் ஓனராக தான் 2 பேருமே இருந்திருக்கீங்க. இந்த தலைவன் தலைவி 2 பேருமே ஹோட்டல் வச்சுருக்கீங்க. ஹோட்டல் வந்து என்ன இருக்குன்னு கேட்டால் கிடக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி 2 பேரில் யார் சொல்வீங்கன்னு பார்க்கலாம். மட்டன் கோலா, மட்டன் சுக்கா, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் போன்லெஸ், பரோட்டா, கொத்து பரோட்டா, ஆஃப் பாயில், ஆம்லேட்டு, கலக்கி, அப்புறம் மீன் வறுவல், மீன் குழம்பு, கெளுத்தி மீன் குழம்பு, அப்புறம் ஐர மீன் குழம்பு, அப்புறம் என்ன நாட் பேட் சொல்லிட்டாங்க. இதுல 50% அவங்க குக் பண்ணுவாங்க ஆல்சோ. இவருக்கு தெரிஞ்சு சமைக்க தெரிஞ்சதா சொல்லி இல்ல, நல்லா சமைப்பாரு அவரு. இப்பதான் ஃபன்னு மேம் சொல்ல போறாங்க. கம் ஆன். ஓகே, நான் சொல்லலாம். தலைக்கறி, குடல் கறி, ஈரல் கறி, ரத்த பொரியல், மட்டன் சுக்கா, மட்டன் லிவர், மட்டன் சோரோட்டி, மட்டன் பிரெயின் ரோஸ், மட்டன் நல்லி ரோஸ், மட்டன் கோலா, நாட்டுக்கோழி சிக்கன், சிக்கன் 65, செட்டிநாட் சிக்கன், சிக்கன் லாலிபாப், ஐர மீன் குழம்பு, நெய் மீன் குழம்பு, விரால் மீன் குழம்பு, முதல் மரியாதை கெளுத்தி மீன் குழம்பு, வாவல் ரோஸ், நெத்திலி ரோஸ், பெப்பர் மீன் போன்லெஸ். அவங்க மதுரையில் வாங்கி சாப்பிட்ட ஐட்டம் கூட சொல்றாங்க உங்களுக்கு. நான் வெஜிடேரியன், நான் இதெல்லாம் சாப்பிடல. ஆனால் ஒன்று நிச்சயங்க, இந்த படம் பார்க்கும்போது கேன்டீனில் வந்து பயங்கரமாக கூட்டம் இருக்கும். ஆமாம், இன்டர்வல் முடிஞ்ச உடனே பசிக்க ஆரம்பிச்சிடும். எப்படா இன்டர்வல் வாங்கி சாப்பிடலாங்கிற ஒரு பயங்கர மதுரை குசின் சாப்பிட ஒரு அது பயங்கரமாக இருக்கும். படம் முடிஞ்ச உடனே ஸ்ட்ரெயிட்டாக விட்றா வண்டியை ஹோட்டலுக்கு அப்படின்னு சொல்லி ஃபேமிலி எல்லாமே ஹோட்டலில் போய் சாப்பிட்டு தான் போவாங்க. கண்டிப்பாக அந்த படம் வந்து சாப்பிடணும் அப்படின்னு ஒரு டெம்ப்ட் பண்ணி விட்ரும். அந்த மூட் இருக்கும். ஏன்னா டீட்டெயிலாக பண்ணியிருக்கான். இந்த மலையாள படங்களில் தான் அந்த உணவுகளை வந்து அழகாக இது பண்ணுவாங்க. இந்த படத்தில் வந்து உணவை வந்து பயங்கரமாக டீட்டெயில் பண்ணியிருக்கு. இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எச்சி ஊருன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், இப்போ ஆக்சுவலி சார் இப்போ போன உடனே ஒரு வெட்டுங்க போங்க.
தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நாங்களும் இந்த திரைப்படத்தை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஜூலை 25ஆம் தேதி படம் வந்து திரையில ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா எல்லாம் தியேட்டர்ல பாருங்க. லாஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ் ஃபார் யுவர் ஃபேன்ஸ். ஏன் இந்த படத்தை பார்க்கணும்? எனக்கு இருக்கிற வேலையில் ஏன் இந்த படத்தை நான் பார்க்கணும் சொல்லுங்க, அதுதான் கேட்குறாங்க. ஜூலை 25 படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் கண்டிப்பாக உங்கள் எல்லோரும் என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, படம் பார்க்க வரும்போது நாங்கள் ஷூட் பண்ணும்போதே வந்து எங்கள் ஒர்க் பண்ண நிறைய பேர் வந்து தன்னோட ஃபேமிலி லைஃபு, தன்னுடைய தலைவன் தலைவியோட தன் புருஷன் முன்னாடி கதையெல்லாம் அதில் இருக்குது, அவ்வளோ தூரம் கனெக்ஷனாக இருந்துன்னு சொன்னாங்க. ஸோ படம் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் அந்த கனெக்ஷன் இந்த படம் கொடுக்க நான் நம்புகிறேன். இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய உறவுகளோட, ஒரு பெரிய நம்ம குடும்பத்தோடு இந்த சின்ன வயசுலாம் போயிருக்கோம், இந்த டூர் போயிருக்கோம் வெளியூர்லாம் போயிட்டு. அந்த படம் வேலை பார்க்கும்போது எங்களுக்கு அந்த உணர்வு இருந்தது. படம் பார்க்க வர உங்கள் எல்லாருக்குமே அந்த அந்த ஃபீல் அதை ஏற்படுத்தணுங்க. எவ்வளோ தான் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் நம்ம எல்லோரும் அந்த ஒன்று சேர்ந்து ஒன்றமாக இருக்கும்போது, பிரச்சனைக்கு அப்புறம் ஒன்று சேரும்போது இருக்கிற அந்த பேரானந்தம், பேரன்பு, பெரிய பெரிய சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் கலந்து கட்டின ஒரு நல்ல ஒரு மசாலா வாழ்க்கை தான் இந்த தலைவன் தலைவி. அது ஜூலை 25 ரிலீஸ் ஆகுது. பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். நித்யாமா, என்ன சொல்கிறது, நான் வந்து படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு விட ஒரு ஆடியன்ஸாக எனக்கு என்ன தோணுச்சுன்னு நான் சொல்கிறேன். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு 90ஸ்லாம் இந்த ஃபேமிலி படம் இருந்தது நிறையா, அந்த ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சிது. இந்த மாதிரி படம் நிறையா இப்போது வர்றதில்ல. ஸோ டெஃபினட்டாக ஐ நோ ஃபார் ஷுர் தட் ஆடியன்ஸ் இதை வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கும் அவங்களுக்கு. படம் பூரா காமெடி தான். ஸோ இட் இஸ் அ ஃபில்ம் தட் நிறையா நாள் ஆச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு படம் பார்த்து. இட்ஸ் அ வெரி யூனிக் ஜானர். ஸோ எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்குது. ஸோ என்ஜாய் த ஃபில்ம். நைஸ். கேப்டன், தலைவன் தலைவி வந்து இது ஒரு கற்பனை கதைன்னு சொல்ல முடியாது. நான் சந்தித்த ஒரு உண்மை கதை. நான் பார்த்த என்னுடைய லைஃப்பில் பார்த்த ஒரு கதையை தான் ஆகாச வீரனாகவும் பேரரசியாகவும் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் ஷூட்டிங் பண்ணும்போது அங்கே உள்ள மேனேஜராக இருக்கட்டும், லைட்மேன் எல்லாருமே வந்து அப்படியே எங்கள் வீட்டில் நடக்கிற கதை மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. படம் பார்க்குறவங்க நிறைய பேர் கடைக்குடி சிங்கம் நம்ம வீட்டு பிள்ளை பார்க்கும்போது, சார் என்ன சார் அப்படியே எங்கள் வீட்டு கதையை எடுத்துட்டீங்க, எப்படி எங்கள் வீட்டு கதை தெரியும்னு எனக்கு நிறைய ஆச்சரியமாக கேட்பாங்க. தலைவன் தலைவியுமே என் கதையை பாண்டியராஜ் திருடிட்டாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். கணவன் மனைவியாக இருக்கிற ஏதோ ஒரு விதத்தில், இது கணவன் மனைவி மட்டும் கிடையாது, லவ்வர்ஸுக்குமே ரொம்ப ஒரு பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும். இது வந்து இது ஒரு ஃபேமிலி படம் கிடையாது, இது ஒரு அழகான ஒரு லவ் படம். அது நட்புக்கும் பொருந்தும், லவ்வர்ஸுக்கும் பொருந்தும், கணவன் மனைவிக்கும் பொருந்தும், அம்மா பையன், அம்மா பொண்ணு எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகிற ஒரு படம். கண்டிப்பாக அந்த படம் வந்து நம்ம வீட்டில் இருந்து எடுத்த ஒரு கதை மாதிரி இந்த படம் இருக்கும். அதனால் எப்படி உங்களுக்கு கடைக்குடி சிங்கம் நம்ம வீட்டு பிள்ளை வந்து ரொம்ப பிடிச்ச படமாக மாறிச்சோ, தலைவன் தலைவியும் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச படமாக மாறும், பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி. கண்டிப்பாக 25 ரிலீஸ் ஆகுது. தியேட்டரில் வந்து எல்லோரும் இந்த படத்தை குடும்பத்தோடு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும்.